பிக் பாஸ் சம்பளத்துல ஜெஃப்ரி அவர்கள் அவங்களோட அப்பாவுக்கு தங்க செயின் ஒன்று எடுத்து கொடுத்துருந்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்கிட்ட ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட டைம் சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டில் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு திருப்பி நான் ஒன்று கூட பண்ணதில்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் ஒரு நல்ல வேட்டி சட்டை கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சேலரியில் அவங்களுக்குன்னு நான் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அத நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வீட்டுக்குள்ள சொல்லிட்டே இருந்தார் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த தான் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா பண்ணியிருக்காரு. பிக் பாஸ்ல அவருக்கு குடுக்கப்பட்ட சம்பளத்த வச்சு அவங்க அப்பா, அம்மாக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்பா, அம்மாக்கு வேட்டி ஒண்ணு, சாரி ஒண்ணு, அவங்க வீட்ல இருக்க அவங்க அக்காக்கு ட்ரெஸ் அப்படின்லாம் எடுத்து குடுத்திருக்காரு. அத தொடர்ந்து ஜெப்ரி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க அப்பான்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் என்கிட்ட ஃப்ரெண்ட் மாரி பழகுவாரு அப்படின்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அவருக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இந்த சம்பளத்துல தங்க செயின் ஒண்ணு எடுத்து குடுத்திருந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசையாமா அவங்க அப்பாவுக்குலாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரியான நிலைமையில தங்கம் சேர்க்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களால முடியல. அதனால இந்த ஒரு காசை வச்சு நான் கண்டிப்பா அப்பாவுக்கு தங்க செயின் ஒன்று வாங்கி கொடுப்பேன், அவர் கழுத்துல போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்க செயின் ஒன்று வாங்கி கொடுத்திருக்காரு. தொடர்ந்து தங்கத்தாலான வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்திருக்காரு. மொத்த வாட்சுமே தங்கம் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் தங்கத்தால பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வாட்சை அவங்க அப்பாவுக்கு ஒரு பரிசா எடுத்து கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் இது எல்லாமே பயங்கர சர்ப்ரைஸா அவங்களோட வீட்ல பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு ஜெஃப்ரியோட அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, அவங்களோட டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம ஜெஃப்ரி தானா இது? பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமா ஆளே மாறிட்டான். இதுக்கு முன்னாடிலாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். இப்போ அவன் உழைச்சி சம்பாரிச்ச காசுல நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்களே, இந்த கிஃப்டெல்லாம் விட என் பையன் மாறிட்டான், எங்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு ஜெஃப்ரி கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களாமா. அண்ட் இந்த ஒரு ரொம்பவே க்யூட்டான விஷயங்கள் எல்லாமே சமீபத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள் துப்பாக்கி 2 எடுக்க தயாராக இருக்காரு அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தவன் அவர்கள் சமீபத்திய ஒரு பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. 2012ஆம் ஆண்டு விஜய் அவர்களோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்த படம் தான் துப்பாக்கி. இது விஜய் சாருக்கும் சரி, ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக மாறி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமா இருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் சமீப காலமாவே துப்பாக்கி 2 வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் தயாரிப்பாளரான டான் அவர்களுமே பேசியிருந்தாரு. துப்பாக்கி 2க்கு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கதையெல்லாம் தயார் பண்ணிட்டாரு. ஒருவேளை தம்பி எங்களை கூப்பிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா இந்த படத்தை நாங்கள் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். விஜய் சார் எப்போ சொல்றாரோ அப்போ இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி விஜய் சாருக்கு தளபதி 69 தான் கடைசி படம். அதை தொடர்ந்து ஒருவேளை ஒரு படம் நடிக்க வந்தாரு அப்படின்னா துப்பாக்கி 2, லியோ 2 இதெல்லாம் கொஞ்சம் நடிச்சாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.